ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய முருகபெருமானுடைய அற்புதமான மந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறை நம்ம வெறும் வயிற்றில் சொல்கிறப்ப எப்பேற்பட்ட தலையெழுத்தும் மாறும், கர்ம வினை நீங்கி நல்ல ஒரு வாழ்வு நமக்கு அமையுங்க. தலைவிதி தலையெழுத்து இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில விஷயங்களை கவனித்து பார்க்குறப்ப இது உண்மையாகத்தான் நமக்கு தோணும். ஒரே வயிற்றில் பிறந்த 2 குழந்தைக்கும் அந்த அம்மா ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரே உணவை கொடுத்து ஒரே கல்வியை கொடுத்து நல்ல விதமாக தான் வளர்ப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஆரம்பமாகிறப்ப பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வாழ்வு சிறப்பாக அமையும், ஒரு குழந்தைக்கு வாழ்வு கொஞ்சம் ஏனோதானம் தான் இருக்கும். அப்போ இதற்கெல்லாம் காரணம் தலையெழுத்து அப்படின்னு நம்ம ஆன்மீக பெரியவங்க சொல்கிறாங்க. நம்மளும் யோசித்து பார்க்குறப்ப இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் தோணுது. இந்த தலையெழுத்து அப்படிங்கிறத மாற்றக்கூடிய, அதாவது ரொம்ப மோசமான தலையெழுத்து இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம ஒவ்வொருவருமே சில கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகிறோம். கர்ம வினை அப்படின்னா கர்மம், அதாவது நம்ம செய்கிற பாவங்கள், நம்ம செய்கிற சில தவறுகளால் ஏற்படக்கூடிய இந்த பாவங்களால் தான் கர்மம் அப்படின்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிறவியிலும் நம்மை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்ம வினையும் இந்த தலையெழுத்தும் ஒன்று சேர்றப்ப நமக்கு நிறைய பிரச்சனைகள் துன்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்ல தலையெழுத்தும் நல்ல கர்ம வினையும் உள்ள ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் நன்மதிப்பை பெற்று பேரும் புகழோடும் சுகபோகமாக வாழலாம். நம்மளே சொல்லுவோம் சில நேரங்களில், இத்தனை மோசமானவனாக இருக்கான், இவ்வளவு ஒரு கெடுதல் நினைப்பவனாக இருக்கா, இருந்தாலும் இவனுக்கு வாழ்வு இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஒரு விளக்கு போடுறதுல, ஒரு தெய்வத்தை கும்பிட்றதுல, இருந்தாலும் பார்த்தேன்னா இவனுக்கு காசு பணம்னு வந்து கொட்டோன்னு கொட்டுது, இவன் வாழ்க்கை இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் பேசுகிறத சொல்கிறத நம்மளே கவனித்து பார்த்துருப்போம். ஆமாம், ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சாமியை கும்பிட மாட்டாங்க, கோவிலுக்கே போக மாட்டாங்க, ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல ஒரு பதவியும் பணமும் சொத்தும் நிறைய இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம வினை, அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த அந்த புண்ணியமானது இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு பேசுது. அப்போ இந்த ஜென்மத்திலையும் அவங்க கரெக்டாக இருந்தால் தான் அடுத்த ஜென்மத்தில் அவங்க சிறப்பாக வாழ முடியும். போன பூர்வ ஜென்மத்தோட புண்ணியத்தில் இந்த ஜென்மத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற ஆணவத்தில் இந்த ஜென்மத்தில் தப்பும் தவறுகளும் மாறி மாறி நம்ம செய்கிறப்ப மீண்டும் புல்லாய் புழுவாய் விருகமாகி பாம்பாய் பறவையாய் இப்படி ஏகப்பட்ட பிறப்பெடுக்கணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார். நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப துன்பப்பட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு என்னுடைய பிரச்சனை தீரவே தீராதா முருகபெருமானே, நான் ஒவ்வொரு நாளும் உன்னை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவுகாலம் இல்லையா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கான அற்புதமான மகா மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறை சொன்னால் போதுங்க. இந்த மந்திரம் ஏகப்பட்ட பேருக்கு தெரியும், அதாவது நிறையா பேருக்கு, நம்மள பல பேருக்கு இந்த மந்திரம் நல்ல முறையில் தெரியும். ஒரு சிலருக்கு இந்த மந்திரம் தெரியாது. தெரியாதவர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறை காலை வேளையில் சொன்னீங்கன்னா போதுங்க. தினமும் ஒரு முறை இந்த மந்திரம் சொல்லி நம்ம முருகபெருமானை வழிபாடு செய்கிறப்ப எப்பேற்பட்ட தலையெழுத்தாக இருந்தாலும் மாறிப்போகும். நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கீங்க, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கீங்க, நான் சுகபோகமாக நல்ல ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பின்னால் அடுத்த வர்ற ஜென்மம் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம், இனி வர்ற ஜென்மத்தில் நம்ம என்ன பிறப்பெடுப்போம், எப்படி வாழ்வோம் அப்படிங்கிறது தெரியாது. எந்த ஜென்மம் எடுத்தாலும் இறைவனை சரணாகதி அடைந்து இறைவனின் கருட்பார்வையோடு நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது சொல்லணுங்க. தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான மகா மந்திரம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வேட்பும் அவன் கால் பட்டழிந்தது
இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. முருகப்பெருமானுடைய இந்த பாடல் கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய அருணகிரிநாதர் எழுதிய அற்புதமான பாடலுங்க. கந்தர் அலங்கார பாடல் அனைத்துமே சக்தி வாய்ந்த மகா மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கந்தர் அலங்கார பாடல்களில் இந்த பாடலை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த பாடலை நம்ம தினம்தோறும் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறப்ப நம் தலையெழுத்தே மாறுங்க. அதாவது ரொம்ப மோசமான கேவலமான தலையெழுத்து நமக்கு இருந்தாலும் ஐயன் முருகப்பெருமானுடைய அந்த திருவடி நம் தலை மீது வைக்கிறப்ப நம்ம தலையெழுத்தே மாறும், நம்ம வாழ்வு மோட்சம் பெறும், நமக்கு தேவையான ஞானம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், சுகபோகமான வாழ்வு கிடைக்கும். முருகப்பெருமானுடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்தாலே போதுங்க, நம் தலையெழுத்து மாறும். சூரபத்மன் அதாவது முருகப்பெருமானுடைய எதிரி, தன்னுடைய எதிரிக்கும் கூடி மோட்சத்தை தான் கொடுத்தாரு, தண்டனையை கொடுக்கல முருகப்பெருமான். முருகப்பெருமான் சூரனை இரண்டாக பிளக்கும் பொழுது ஒன்று சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் ஆர்ச்சு. சேவலை தன் கொடியாகவும் மயிலை தன் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார். எதிரிக்கும் கூடி மோட்சத்தை கொடுத்தவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய வேல்பட்டு சூரபத்மன் இரண்டாக பிளந்தான். ஒன்று மயிலாகவும் ஒன்று சேவலாகவும் மாறியது. முருகப்பெருமானுடைய அருளால் சூரபத்மனுடைய ஆணவமும் கர்வமும் அழிந்தது. முருகப்பெருமானுடைய கடைக்கண் பார்வை நம்மீது விழுந்தால் நமக்கு வாழ்வு சுகமானதாக அமையுங்க. இந்த கந்தர் அலங்கார பாடல் காலை எழுந்த உடனே சொல்கிறது சிறப்புங்க. காலை எழுந்த உடனே சொல்லலாம். நீங்கள் எப்பெல்லாம் பூஜை செய்கிறீங்களோ, வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்கிறப்பவெல்லாம் இந்த பாடலை மறவாமல் சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நம்ம தலையெழுத்து, நம்மளுடைய தலையெழுத்து அப்படிங்கிறத மாறுச்சுனாவே நமக்கு வாழ்வு சிறப்பானதாக அமையும். தினம்தோறும் என்னுடைய தலையெழுத்தை மாற்றி நல்ல ஒரு கதி எனக்கு அருள்வாய் முருகப்பெருமானே அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட நம்ம தினம்தோறும் கேட்கிறப்ப நிச்சயமாக நம் தலையெழுத்து மாறும், கர்ம வினை நீங்கும், செய்த பாவங்கள் எல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நமக்கு வாழ்வு நல்ல விதமாக அமையும். இந்த பாடலை தினம்தோறும் சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செய்கிறப்ப நம்ம குழந்தைகள் செய்த பாவங்கள் கூடி நீங்கி போகுங்க. நமக்கு பின்னால் வர்ற சந்ததியர் சீரும் சிறப்புமா நீண்ட ஆயுளை பெற்று நன்மதிப்பை பெற்று நல்ல விதமாக வாழ்வாங்க. இந்த பாடலை தினமும் ஒரு முறையாவது சொல்லி இறைவனை வழிபாடு செய்யுங்க. பூஜை செய்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. காலை எழுந்த உடனே உங்களை சுத்தப்படுத்திட்டு இந்த பாடலை ஒரு முறை சொல்லிட்டு அன்றைய வேலையை தொடங்குங்க. அந்த நாள் சிறப்பானதாக அமையுங்க. நம்பிக்கையோடு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்லதையே கொடுக்கும். உழைப்பு அப்படிங்கிறது வீண் போகாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இறை வழிபாடு, நம்ம தினம்தோறும் செய்யக்கூடிய இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது வீணே போகாதுங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு இதற்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும். தினமும் நம்ம அதை செய்கிறப்பதான் அதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இறைவனுக்கு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. தினம்தோறும் செய்ய முடியல அப்படின்னாலும் குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்லையாவது வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்யுங்க. இறை வழிபாடு அப்படிங்கிறது நமக்கும் மட்டுமல்ல, நம் சந்ததிக்கே நல்ல வழியும் மோட்சத்தையும் தளத்தையும் காமிக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.